ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி சால்ட் பிஸ்கட் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரையை மிக்சியில் அடித்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துக்கலாம், நெய் எடுத்துக்கலாம், பட்டர் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். அப்புறம் 1/2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். போட்டுட்டு கை வச்சு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிணையுமோ அது மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிணையணும். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம பிஸ்கட்டு ரவுண்ட் ஷேப் வர்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தின்னாக திரட்டி சப்பாத்தி மாவு மாதிரி, சப்பாத்தி எப்படி பரட்டுவோம் அது மாதிரி பரட்டி ஒரு ரவுண்ட் சைஸில் எது இருந்தாலும், ஒரு மூடியோ கிண்ணமோ ஏதாச்சும் இருந்தால் ரவுண்ட் சைஸில் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் சைஸில் எல்லா மாவும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 180 டிகிரியில் ஓடிஜியில் 30 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சால்ட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள்.